ஹாய் விவர்ஸ், உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கா? அப்ப இதை உங்க தலையில தடவுங்க, கருப்பா ஆயிடும். இன்றைய தலைமுறையினர் பெரும்பாலும் நரைமுடி பிரச்சனையால தான் ரொம்பவே பாதிக்கப்படுறீங்க. ஏன், நான் கூட நரைமுடி பிரச்சனையால ரொம்பவே பாதிக்கப்பட்டேன். குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை நரைமுடி பிரச்சனையால சிரமப்படுகிறார்கள். நரைமுடியை போக்க செயற்கை ரசாயனங்கள் மக்கள் அடிக்கடி பயன்படுத்துறீங்க. ஆனா இது குறைந்த நாட்களுக்கே உங்களுக்கு பயன் தரும். இதனால உங்களுக்கு பல பக்க விளைவுகள் ஏற்படும். உங்கள் தலைமுடி கருப்பாகவும் அடர்த்தியாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும்னு நீங்க யோசிக்கிறீங்களா? உங்க தலைமுடியில ரசாயன அடிப்படையிலான வண்ணங்களை பயன்படுத்துவதில் நீங்கள் சோர்வடைவது இயற்கையான ஒன்றை முயற்சிக்க சோம்பல், முடியை கருமையாக்குதல், தேயிலை, குறிப்பாக கருப்பு தேயிலை அழகு நன்மைகளை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அடர் கருப்பு முடிக்கு உங்களுக்கு உறுதியளிக்கும் கருப்பு தேயிலை கலவையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிளாக் டீயில் டானிக் அமிலம் நிறைந்திருக்கு. இது காலப்போக்கில் உங்கள் முடியை கருமையாக்கும். மிகவும் வலுவான கருப்பு தேநீர் 6 தேக்கரண்டி 6 டீ பாக்ஸை பயன்படுத்தி சில கப் காய்ச்சவும், அதை குளிர்ந்த உங்கள் தலைமுடியில வழியாக ஊற்றவும், வெதுவெதுப்பான நீர்ல கழுவும், முன் 35 நிமிடங்கள் வரை ஊறவிடுவோம். காபி பிளஸ் டீ கருப்பு முடி. காய்ச்சிய தரையில் உள்ள காபி அல்லது உடனடி காபி துகள்களை தற்காலிகமாக உங்கள் தலைமுடியை அடர் பழுப்பு நிறமாக கரைப்படுத்தவும் என்பது ஒரு நீண்ட உண்மை. நீங்கள் செய்ய வேண்டியது 3 கருப்பு தேநீர் பைகளை 3 கப் தண்ணீரில் கொதிக்க வைக்கவும். இப்பொழுது கலவையில் 3 தேக்கரண்டி உடனடி காபி சேர்க்கவும். கலவையை 5 நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். கலவை குளிர்ந்தவுடன் ஒரு தூரிகை அல்லது ஏர் கலர் அப்ளிகேட்டரை எடுத்து உங்கள் தலைமுடியில் கலவையை பயன்படுத்துங்கள். திரவத்தை 1 மணி நேரம் கழித்து வழக்கமான தண்ணீரில் கழுவுங்கள். நீங்கள் ஒரு வலுவான கருப்பு தேநீரை தயாரிக்க வேண்டும். இப்பொழுது உங்கள் தலைமுடியை தலைகீழாக மடுவில் மாற்றி உங்கள் தலைமுடியை கருப்பு தேயிலை மூலம் தடவும். திரவம் குறைந்தது 15 முதல் 20 நிமிடங்கள் தலைமுடியில் உலரட்டும். இப்பொழுது கருப்பு தேயிலை உங்கள் தலைமுடியில் குறைந்தது 2 முதல் 3 முறை தடவ வேண்டும். இது உங்கள் தலைமுடியில் அழகான அடர் கருப்பை உருவாக்கும். 2 ரோஸ்மேரி இலைகள் மற்றும் 2 ஆர்கனோ இலைகளுடன் 7 கருப்பு தேநீர் பைகளை ஊற்றி அவற்றை முழுமையாக கொதிக்க வைக்கும். இப்பொழுது உங்கள் தலைமுடி முழுவதும் கலவையை பூசி உங்கள் தலைமுடியின் நீளம் மற்றும் உங்கள் தலைமுடி எந்த அளவிற்கு கருப்பு நிறமாக மாற வேண்டும் என்பதை பொறுத்து குறைந்தது 1 முதல் 2 மணி நேரம் உலர வைக்கவும். சாதாரண தண்ணீரில் திரவத்தை கழுவவும். துளசியின் 5 இலைகளுடன் 5 தேக்கரண்டி கருப்பு தேநீரை ஊற்றி ஒன்றாக வேக வைக்கவும். புதிதாக அழுத்தும் எலுமிச்சை சாற்றின் சில துளிகளையும் நீங்கள் சேர்க்கலாம். எலுமிச்சை சாறு தலைமுடியில் உள்ள பொடுகு மற்றும் தொற்று பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் மற்றும் இந்த கலவையை உங்கள் தலைமுடியில் கருப்பு நிறத்தை மீண்டும் பெற உதவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.